ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்குறது என்ன அப்படின்னா, அக்கா நீங்கள் ஒரு நாளைக்கு டெய்லி வந்து எத்தனை ப்ளவுஸ் தைப்பீங்க, எவ்வளோ வந்து சம்பாதிப்பீங்க, ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ டைம் ஆகுது, நீங்கள் வந்து என்ன அமௌண்ட் வந்து வாங்குறீங்க ஒரு ப்ளவுஸ்க்கு, அர்ஜென்ட்டாக கேட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்குவீங்களா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் வந்து இருக்குது. அதுக்கான ரிப்ளை வீடியோவாக தான் இருக்க போகுது. நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்க. அப்போ உங்களுக்குமே ஒரு ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். நிறைய பேர் வந்து பிகினரா இருக்கவங்க கேட்கறது என்ன அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கே 2 மணி நேரம் ஆகுதுக்கா, 1.5 மணி நேரம் ஆகுது, 1 மணி நேரம் ஆகுது, நீங்க மட்டும் எப்படிக்கா 40 நிமிஷத்துல 30 நிமிஷம் தைக்க முடியுது அப்படின்னு கேட்கறவங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். இன்னொன்னு என்ன அப்படின்னா, நான் வந்து தைக்க உட்காரும் போது வேற எதை பத்தியுமே சிந்திக்க மாட்டேன். எப்பவுமே நம்ம வந்து ஒரு வேலை பார்க்குறோம் அப்படின்னா அதுல ஃபுல் ஃபோக்கஸ்டா வேலை பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால சீக்கிரமா செஞ்சு முடிக்க முடியும். அதை விட்டுட்டு நம்ம வந்து ஏதோ ஒரு நினப்புல இருந்துட்டு நம்ம தைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா லேட்டாக தான் செய்யும். நான் வந்து 1 மணி நேரத்துல தைச்ச ப்ளவுஸும் இருக்கு, நான் 40 நிமிஷத்துலயோ 30 நிமிஷம் தைச்ச ப்ளவுஸும் இருக்கு. நான் அந்த 1 ஹவர் உட்காந்து ஒரு ப்ளவுஸை தைக்கிறேன் அப்படின்னா அந்த டைம் ஏதாவது ஒரு யோசனையில நான் உட்காந்து தைக்கிறதுனால தான் அது லேட் ஆகும். இன்னொன்று நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, மோட்ரு வச்சதுனால தான் உங்களுக்கு பவர் மிஷின்க்கா அதனால தான் நீங்கள் சீக்கிரம் தைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. நான் பவர் மிஷின் வந்து இப்போ தான் ரீசெண்டாக வாங்கினதை தவிர இதுக்கு முன்னாடி நான் பெடல் மிஷின் வச்சிருக்கும் போதும் நான் 1/2 ஹவரில் ஒரு ப்ளவுஸை வந்து தைச்சிருவேன். எனக்கு 2 மணி நேரம் கொடுத்தீங்க அப்படின்னா 4 ப்ளவுஸ் தைச்சிட்டு நான் வந்து எம்மிங் பண்ண போயிடுவேன். எப்போவுமே வந்து ஒரு டெய்லராக இருக்கீங்க, வீட்டிலேருந்து நான் ஒர்க் பண்ணுறேன், வீட்டிலேருந்து ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கேன்க்கா, நான் டெய்லராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்து ரொம்ப நேரம் மிஷினில் உட்காரணுமா, அப்போனா தான் நமக்கு நிறைய வருமானம் கிடைக்குமா அப்படிங்கிறது கிடையாது. ஒரு 4 ப்ளவுஸ் வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா மினிமம் வந்து, அதாவது நான் வந்து 1/2 மணி நேரத்துக்கு தைக்கிறேன் அப்படின்னா கூட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்தா கூட ஒரு 3 மணி நேரத்தில் உங்களால் 4 ப்ளவுஸ் தைக்க முடியுது அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு 800 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியும். இப்போ வந்து சாரி கொடுக்குறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிளவுஸ் கொடுக்குறவங்க சாரியும் சேர்த்து தான் கொடுப்பாங்க. சில பேர் சாரி ஃபால்ஸோட தான் இப்போ வந்து கொடுக்கவே செய்கிறாங்க. அப்படிங்கும்போது ஒரு பிளவுஸ் நீங்கள் தச்சு கொடுத்தாலே மினிமம் வந்து ஒரு 300 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியும். அப்படி இருக்கும்போது உங்களால் ஒரு 1000 ரூபாய் வரைக்கும் ஈஸியாகவே இந்த தொழிலில் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ரொம்ப நேரம் உட்காரணும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த பிகினர் இருக்கவங்களுக்கு என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னா, டெய்லர் தொழிலில் வந்து 1000 ரூபாய் சம்பாதிக்கணும், நம்ம காலையிலேருந்து நைட் வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. அது கிடையாது. நீங்கள் வந்து ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இதுல வந்து கம்மியான நேரத்துல நிறைய சம்பாதிக்க முடியும். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நீங்க கட் பண்ணும்போது எல்லாமே கட் பண்ணி எடுக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. நம்ம மிஷின் கிட்ட உட்காந்துட்டு ஒண்ணா கட் பண்ணணும். அதாவது பட்டியை வந்து கட் பண்ணணும். அப்புறம் நான் வந்து கைக்கு வந்து அப்படியே கட் பண்ணி மட்டும் வச்சிருக்கேன், இனிமேதான் வந்து கட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பாதியா செய்யாதீங்க. கட்டிங் அப்படின்னா எல்லாமே ப்ராப்பரா கட் பண்ற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து கிராஸ் பீஸே வந்து மிஷின் மேலதான் வச்சுட்டு கட் பண்ணுவீங்க. அப்படி எத்தனை பேர் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையுமே கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் வந்து நிறைய டெய்லர்ஸே பார்த்துருக்கேன். நான் வந்து யார்கிட்டயாவது பேசிட்டு இருக்கும்போதே நான் தைக்கிறவங்க எல்லாம் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி பண்ணுவாங்க. எதுக்காக நான் அதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றேன்னா, அதெல்லாம் வந்து ஒரு டைம் வந்து வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு டைம் ஆகும். அதனாலதான் சொல்றேன். நம்ம ரன்னிங்ல தைச்சிட்டே இருக்கும்போது திடீர்னு கட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்லோ வரும். அதுக்கப்புறம் தான் திரும்ப தைக்கிற மாதிரி இருக்கும். அதனாலதான் நான் எப்பவுமே வந்து கட் பண்றீங்க அப்படின்னா எல்லாத்தையும் ப்ராப்பரா கட் பண்ணி நீங்க மிஷின் கிட்ட போய் உட்காருங்க அப்படிங்கிறது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து ஆர்டர் திடீர்னு கொடுக்காங்கக்கா, இப்போ வந்து நான் அன்னைக்கு 4 ப்ளவுஸ் தைக்கணும்னு நினைக்கிறேன், அந்த ஆர்டர் வந்தா நான் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்கணுமா அப்படிங்கிற டவுட் இருக்கு. எக்ஸ்ட்ரா வந்து கேளுங்க, தந்தாங்கன்னா வாங்கிக்கோங்க. நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து எப்பவுமே வாங்குவேன். ஏதாவது நைட்டு கொடுத்துட்டு எனக்கு காலையில வேணும் கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நான் 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா தான் வாங்குவேன். நீங்க வந்து அப்படி வாங்குவீங்களா, உங்க ஊர்ல எல்லாம் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறதையுமே கமெண்ட் பண்ணுங்க. எதுக்காக அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ நம்ம வந்து நைட்டு 9 மணிக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம தூங்க போயிருப்போம். அந்த டைம் தான் அவங்க ப்ளவுஸே கொடுத்துருப்பாங்க. எனக்கு காலையில 8 மணிக்கு வேணும்க்கா அப்படிங்கிறவங்க சொல்லுவாங்க. அப்போ அந்த 1 ஹவர் வந்து நம்ம உட்காந்து நம்ம கட் பண்ணி தைக்கணும். அதுக்கான டைம், அதனாலதான் நான் வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேட்குறேன். மற்றதுக்கு வந்து நார்மலாக தான் வந்து தைக்கிறேன். நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, பிகினராக இருக்கவங்க காலையிலேருந்து நைட் வரைக்கும் தைச்சாதான் இந்த தொழில வந்து நிறைய சம்பாதிக்க முடியும், நிறைய அமௌண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. அப்படி கிடையாது. நீங்கள் வந்து கொஞ்சமாக டைமை வந்து ஸ்மார்ட்டாக யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து தைக்கவும் முடியும், நிறைய சம்பாதிக்கவும் முடியும். இன்னொன்று நிறைய பேர் யோசிக்கிறது என்ன அப்படின்னா, அக்கா நான் தச்சுலாம் கொடுக்குறேன்க்கா, ஏதாவது குறை சொல்லிட்டே இருக்காங்க, எனக்கு அது வந்து சங்கடமாக இருக்குது, எனக்கு தைக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க பிகினராக இருக்கும்போது இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நம்ம கடந்து தான் வரணும். ஏன்னா அவங்க வந்து நல்லா இல்லைன்னு சொல்லலை, ஏதோ சின்ன சின்ன மிஸ்டேக் சொல்றாங்க அப்படின்னா அந்த மிஸ்டேக்கை சரி பண்ணி நம்ம இன்னும் வந்து நல்லா பர்ஃபெக்டா தைக்கிறதுக்கு நம்ம வந்து பழகணும். எப்பவுமே ஒரு தொழிலை வந்து கத்துக்கிறத விட டெய்லி வந்து அந்த வேலையை பண்ணும்போது தான் நம்மளை அறியாமே நமக்கு சில தப்புலாம் தெரியும். அதை நம்ம சரி பண்ணிட்டே போயிட்டு இருப்போம். அப்பதான் நமக்கு நல்லா பர்ஃபெக்டா தைக்கவும் வரும். அதனால சின்ன சின்ன மிஸ்டேக் வரும்போதெல்லாம் நீங்க வந்து ரொம்ப யோசிக்காதீங்க. இந்த கஸ்டமர் இப்படி சொல்லிட்டாங்க, நான் தைக்கிறதுக்கே லாய்க்கு இல்லை, நான் வந்து டெய்லரே கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்காம உங்க மேல கான்ஃபிடன்ஸ் வச்சு அவங்க என்ன தப்பு பண்ண சொன்னாங்க
அதை நம்ம கரெக்ட் பண்ணணும், அடுத்த ப்ளவுஸில் அது வராமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிங்க. கண்டிப்பாக உங்களால் வந்து தொழிலில் மேலே வர முடியும். இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றீங்க அப்படின்னா, அக்கா எனக்கு வீட்டு வேலையே சரியா இருக்கு, எனக்கு குழந்தைங்க இருக்காங்க, அவங்கள பாக்குறதுக்கே எனக்கு டைம் சரியா இருக்கு, எனக்குன்னு டைமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றீங்க. நமக்கான டைமை வந்து நம்ம தான் உருவாக்கணுமே தவிர இன்னொருத்தங்கிட்ட நம்ம கேட்கவே முடியாது. உங்களுக்காக ஒரு 1 ஹவராவது டெய்லி ஒதுக்க முடியுமா அப்படிங்கிறத பாருங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, எப்பவுமே வந்து காலையில சமைக்கிறோம், மதியம் வந்து மதியம் சமைக்கிறோம், அப்புறம் வந்து துணியை துவைக்கிறோம், துவைச்சதை காய போடுறோம், எடுத்து வைக்கிறோம், இப்படியே போச்சு அப்படின்னா நம்ம மேல நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாம போயிடும். நம்ம சம்பாதிச்சு நமக்கான ஒரு பொருள் வாங்கும்போது நமக்கு ஒரு விஷயம் வந்து தோணும், நம்மளாலேயே முடியும், நம்மளும் இதை பண்ணலாம் அப்படிங்கிறது தோணும். அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்கும். ஏன்னா நமக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கும் போது கொஞ்சம் வந்து இவ்வளவு நாள் நம்ம அதை பண்ணியிருக்க மாட்டோம், இப்போ புதுசா பண்ணும்போது கொஞ்சம் வந்து பேலன்ஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா தானா வந்து நமக்கு டைம் வந்து செட் ஆயிரும். இன்னொன்னு ஃபோன் பாக்குறதுக்கோ இல்ல டிவி பாக்குறதுக்கோ இல்ல பக்கத்துல வீட்டுக்காரங்கிட்ட பேசுறதுக்கோ நமக்கு டைம் கிடைக்கும். ஆனா நமக்குன்னு ஒரு தொழில் இருக்கு, அந்த தொழிலை பண்றதுக்கு நம்ம டைம் கிடைக்கும் அப்படின்னா நம்ம தான் அதை யோசிக்கணும். எந்த இடத்துல நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், எந்த இடத்துல வந்து நம்ம டைமை வந்து எப்படி வந்து ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதையுமே நாம தான் அதை முடிவு பண்ணணும். அதனாலதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், தைக்க முடியல அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு நம்ம தைக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி உண்டு அப்படிங்கிறத பாருங்க. உங்க வீட்டு வேலை எனக்கு என்னன்னு தெரியாது, அதே மாதிரி என் வீட்டுல என்ன வேலை இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. சூழ்நிலை வந்து ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை ஒவ்வொரு வீட்டுக்கும். அதனால உங்க டைமை எப்படி கன்வீன் பண்ணி நீங்க வந்து உங்களுக்கான தைக்கிற டைமை நீங்க வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கறது தான் நான் சொல்றது. மேக்சிமம் வந்து என்ன கேட்டா காலையில தைக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அந்த டைம் வந்து மைண்டும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நம்ம குளிச்சுட்டு மிஷின்ல உட்கார்ந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 ப்ளவுஸாவது டெய்லி வந்து தைக்க முடியும். நமக்கு ஒரு வருமானம் கிடைக்குது, வீட்டுல இருந்து தைக்கிறோம். நம்ம வெளியில போய் வேலைக்கு போனோம் அப்படின்னா காலையில இருந்து நைட் வரைக்கும் வேலைக்கு போகணும், அந்த டைமுக்கு போகணும், அந்த டைமுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அதனால நீங்க வந்து கையில ஒரு தொழில் இருக்கு, அதை நான் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு யோசிக்காதீங்க. கண்டிப்பா வந்து பண்ணுங்க. இன்னொன்னு நிறைய பேருக்கு வெளியில நான் கஸ்டமருக்கு தைக்க பயப்படுவேன்க்கா, வீட்டுல இருக்க எல்லாருக்கும் நான் தச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றவங்க வெளியிலயுமே ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நம்ம வீட்டுல இருக்கவங்களும் தைக்கிறோம் கரெக்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வெளியில தைக்கிறவங்களுக்கும் கரெக்டா தான் இருக்கும். உங்க மேல நீங்க கான்பிடன்ட் வைக்கல அப்படின்னா மத்தவங்க எப்படி வைப்பாங்க அப்படிங்கறத யோசிங்க. இன்னும் ஒரு சிலருக்கு என்னன்னா, இல்லக்கா என் வீட்டுல வந்து மாமியார் ஹஸ்பண்ட்லாம் இருப்பாங்க, ஏதாவது ஒரு கஸ்டமர் வந்து திட்டாங்க அப்படின்னா அவங்க என்னைய பத்தி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர், எனக்குமே அந்த நினைப்பெல்லாம் வந்திருக்கு. என்னன்னா இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ண கத்துக்கதான் அந்த உலகத்தை வந்து நம்ம வந்து கத்துக்க முடியும். எல்லார் வீட்லயும் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஒரு சில வீட்ல ஒரு மாதிரி இருக்கும். அதனால நீங்க வந்து இந்த விஷயத்தெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ண கத்துக்கல அப்படின்னா நம்ம இன்னும் உலகத்துல வந்து பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இது மூலியமாவும் நிறைய கத்துக்கவும் முடியும். நிறைய பழக்கவழக்கம் நமக்கு கிடைக்கும். இன்னொருத்தங்க எப்படி இருக்கிறாங்கங்கிறது தெரியும். ஒருத்தங்க பண்ற தப்பு நமக்கு தெரியும், நம்ம அதை பண்ணக்கூடாதுன்னு தோணும். இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இன்னொருத்தங்க கூட பேசும்போது தான் நமக்கு வந்து கனெக்ட் ஆகும். இன்னொன்னு முக்கியமான விஷயம், கஸ்டமர்கிட்ட எந்த காரணத்தை கொண்டு உங்களோட ஃபேமிலி இஷ்யூஸ் எதுவுமே சொல்லாதீங்க. அதே மாதிரி கஸ்டமர் வந்து உங்ககிட்ட ஒரு இஷ்யூ வந்து இந்த மாதிரி எங்க வீட்டுல இருக்கு அப்படின்னு சொன்னா கூட அது ஒருவேளை அவங்க வந்து சொல்ல ஆள் இல்லாம சொன்னா கூட நீங்க அதை கேட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயம் தான் வந்து கஸ்டமருக்கும் நமக்கு பிரச்சனை வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. தைக்கிற கஸ்டமர் வந்து வர்றாங்களா, அவங்க பிளவுஸ்ல எதுவும் ஆல்டர் சொல்றாங்களா, இதோட நிப்பாட்டிக்கோங்க, அதான் நல்லது. அதே மாதிரி யாருக்குமே வந்து ஃப்ரீயா தச்சு கொடுக்காதீங்க. ஒரு 10 ரூபாயாவது வாங்கிட்டு தச்சு கொடுங்க. ஒரு சிலர்லாம் வந்து சொந்தக்காரங்கன்னா நான் அதை வந்து காசே வாங்க மாட்டேங்க அப்படின்னு சொல்றவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா. ஏன்னா அப்படி வந்து நம்ம தச்சு கொடுக்க கூடாது. அது வந்து நம்ம தொழிலா பண்ணும்போது கண்டிப்பா வந்து அதுக்குள்ள கூலியை வந்து நம்ம வாங்கிட்டு தான் தச்சு கொடுக்கணும். அதனால நீங்க உங்க சொந்தக்காரராகவே இருந்தா கூட நீங்க ஒரு 10 ரூபாயாவது வாங்கவே முடியாது அப்படின்னா கூட நம்ம செய்யற தொழிலுக்கு ஒரு 10 ரூபாயாவது வாங்கிட்டு அந்த சட்டையை கொடுங்க, அதான் நல்லது. தொழில் வேற, நம்ம உறவு வேற. உறவுல நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், தொழில்னு வரும்போது அதுல வந்து நீங்க கரெக்டா இருங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா எப்பவுமே வந்து நம்ம தையல் தொழிலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ரீயா எதுவுமே பண்ணி கொடுக்க கூடாது. அவங்ககிட்ட ஒரு 10 ரூபாயாவது வாங்கிட்டு நீங்க வந்து தச்சு கொடுக்கறது ரொம்ப நல்லது. அது வந்து வியாபாரம் அதிகப்படுத்தும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்பதான் தையல் தொழில் பழகுற அப்படின்னா அவங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு எந்த வீடியோலாம் வேணும் அப்படிங்கிறதையுமே கீழே கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.